ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓவர் ஹீட்டுங்க. அதனால் எல்லாம் ஈவினிங் ஒரு குளியில் போட்டுட்டு 7:30 மணிக்கு நாங்கள் வெளியே உட்காந்துட்ருக்கோம். ஒரு பையன் வந்தான். ஆன்ட்டின்னு கூப்பிட்டான். என்னடான்னு பார்த்தா கடலை மிட்டாய் எடுத்துகிட்டு வந்தாங்க. கடலை மிட்டாய் என்னடா சூடாக இருக்குன்னு கேட்டோம். இப்போ தான் போட்டு சுட சுட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. புதுசாக செஞ்சு உடனே செஞ்சு கொடுக்குற கடலை மிட்டாய் டேஸ்ட்டாக இருக்கும்லங்க. அப்படி தான் நாங்கள் வெளியே கட்டில் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். ஈவினிங் டைமில் இப்படி தான் உட்காந்துக்கிறது. வாசலில் கட்டில் விரித்து விட்டுட்டு உட்காந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு நைட்டு மட்டன். நான் சண்டே விலாகோடைய தொடர்ச்சியை தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். சண்டே மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன் பார்த்திங்களா, அது கொஞ்சமாக இருந்தது. சரி, அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி சாப்பிட்ணுமாங்க. சப்பாத்தி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. அந்த மட்டன் மசாலா ரொம்ப சூப்பர். அந்த மட்டன் குழம்பு நல்லா இருந்தது. அது நான் கொஞ்சம் சுண்டை வச்சனால அது மசாலா மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி, சப்பாத்தி இவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக சப்பாத்தி தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். நான் எப்படி சப்பாத்தி பிசைவேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சப்பாத்தி மாவு நீங்கள் உங்களுக்கு எந்த மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைக்கிற மாவாக இருந்தாலும் சரி, விதன்னு சுடு தண்ணி வச்சுக்குங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. இல்லை கீ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சர்க்கரையும் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம சுட தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். எதுக்காக நான் சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்க்குறேன்னா, உங்கள் சப்பாத்தி நல்லா செவந்து வரும். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் சேர்க்கும்போது, உப்பு நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு, சர்க்கரை மட்டும் ஒரே 1 ஸ்பூனுக்கு நான் சேர்த்துருக்கேன். நான் 1/2 கிலோ மாவு, கோதுமை மாவு, அதுக்கு தான் நான் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அதில் ரீஃபண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கீ கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த சுட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். நீங்கள் அப்படி சுட தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது உங்கள் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா செவந்து வரும். இந்த சர்க்கரை சேர்க்கும்போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே சப்பாத்தி சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்படி தான் சப்பாத்தி செய்வேன். ரேஷ்மா டேரனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த சப்பாத்தின்றதையே எங்ககிட்ட காட்ட மாட்டேங்க. 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி போட்டிங்கன்னா போட்டுகிட்டே இருக்கணுங்க. அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் சப்பாத்திக்கு கேட்குற சைட் டிஷ் கேட்டிங்கனாலே நீங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இருக்காது, அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன டிஃபன் ரெடி பண்ண போறேன்னா, சப்பாத்திக்கு பட்டர் போட்டு இன்னைக்கு மஷ்ரூம் சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ண போறேன். சப்பாத்தில ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தவா வச்சுக்கலாங்க. நான் நான்ஸ்டிக் தவா தான் வச்சுருக்கேன். பட்ரு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு பட்ரு சேர்த்துட்டு நல்லா பட்ரு ஊறிக்கொட்டுங்க. நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம மஷ்ரூம் ஒரு பாக்கெட்டை க்ளீனாக கழுவிட்டு அதை 2ஆக நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கட் பண்ணிட்டா சின்ன சின்னதாக பீஸ் போயிடுச்சுன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் 2 பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். 2 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அதை நம்ம நல்லா பட்டரில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிடுங்க. அதுலேருந்தே தண்ணி விடுற அளவுக்கு வதங்கிடுங்க. நான் எடுத்த பட்டர் தான் இது. பாலாடையெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் டம்ளரில். உள்ளேருந்து நான் எடுக்கலைங்க, இன்னும் பாக்ஸில் எடுத்து வச்சது. இது வெறும் டம்ளரில் மட்டும் நான் எடுத்து வச்சதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஜில் தண்ணி சேர்த்துட்டு அடித்த உடனே பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்படி உடனே நீங்கள் பட்டர் அடிக்கணும், பட்டர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கலாம். பட்டர் இப்போ பாருங்கள், அதில் வதக்கிட்டு நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் அதோட பட்டரும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம ஜீரகம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இப்போ நான் செய்கிற அளவு 4 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்கன்னா இதோட அளவு எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு வதக்கிக்கிறேன். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் சாப்பரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் மறந்தாப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. சரி, அதுக்கப்புறமா தான் ஐயோ சாப்பரில் போட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நம்ம சாப்பரில் போட்டு எடுத்தாலும் சரி, இந்த மாதிரியும் எடுத்தாலும் சரி நல்லா இருக்குது. அதனால் நான் பட்டரில் நல்லா வதக்கிட்டு அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன், கொடை மிளகா. நீங்கள் அதை சேர்த்து செய்யும்போது இந்த மஷ்ரூமோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரு பெரிய கொடை மிளகா இருந்தது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு, பரோட்டா, அப்புறம் பூரிக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். 4 தக்காளியை நைஸாக மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதோட சேர்த்துற வேண்டியதான். நல்லா சேர்ந்து கொதித்து வரும்போது நம்ம
கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட சேர்த்துக்குங்க. நான் அப்படி தான் வந்து சேர்த்துருக்கிறது வந்து எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். நான் சேர்க்குற அளவு வந்து கம்மியாக இருக்கலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு வந்து அது கொஞ்சம் காரமான மிளகாய்த்தூள் கடை மசாலா. அதனால் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்குகிற மிளகாய்த்தூள் காரமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் அரைக்கிறது அப்படி இருக்க மாட்டுது. அதனால தான் நான் வந்து எனக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் மஷ்ரூம்லலாம் தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி வதக்குனிங்கனாலே தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு மஷ்ரூம். அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா வந்து சேர்ந்து கொதிக்க வேண்டியதாங்க. அந்த சைடு வந்து நம்ம குடமிளகாவை கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க கொதி வருது. இப்போ நம்ம வந்து லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹையில் வைக்கல, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வந்து மசாலாலாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா சேர்த்துக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பொடிசாக வேணும்னாலும் நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கிங்க. இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக தெரியணும் அப்படின்னுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பொடிசாக தேவையோ அவ்வளோ பொடிசாக நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவையும் சேர்த்துடலாங்க. குடமிளகா வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ரேஷ்மா டேரனுக்கு சப்பாத்தினாலே இப்போலாம் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஒன்று பன்னீர் பட்டர் மசாலா இல்லைனா மஷ்ரூம் மசாலா இப்படி தான் சாப்பிட்ணுமா. அதனால் நான் அப்படி தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். இன்றைக்கி நான் எப்படி சப்பாத்தி தேய்க்கிறேன்றதை உங்கள்கிட்ட லேயர் சப்பாத்தியை நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு பிசைஞ்சு வச்சது. ஏன்னா நான் காலையிலே பிசைஞ்சு வச்சுட்டேன். பிசைஞ்சு வச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்து தான் நான் வந்து டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கீ பிடிக்குன்னா கீ சேர்த்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் டேரனுக்கு அதெல்லாம் பிடிக்கும். நான் தான் வேணான்ட்டு வந்து ஏன்னா ஏற்கனவே பட்டர் சேர்த்துக்கோம். ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கிங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா லேயராக உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயும் நீங்கள் வந்து தேய்ச்சி பாருங்கள். அப்படி தேய்ச்சிங்கனாலும் அப்படி எனக்கு முக்கோண ஷேப்பில் தேய்க்க வரல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் சப்பாத்தி போட்டு பாருங்கள். உங்கள் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரேஷ்மா டேரனுக்கு இந்த மாதிரி லேயராக போட்டு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு கொடுப்போமே அப்படின்ட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன். அவங்களுக்கு லேயராக தான் நான் போட்டு கொடுக்குறேன் சப்பாத்தியை. இப்போ பாருங்கள் நம்மளுடைய பட்டர் மஷ்ரூம் கேப்சிகம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் வந்து பட்ரு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பட்ரு சேர்த்தாலும் இப்போலாம் ரொம்ப பிடிக்குது. ரேஷ்மா சாப்பிட மாட்டேன்னு வா, ஆனால் அவளுக்கு பிடிக்குது. கடைசியாக ரேஷ்மா சொன்ன ஐடியா தான் பார்த்துக்குங்க. இந்த பீஸாக்கு சேர்க்குற ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்க்கணுமா, அதை சேர்த்துட்டு தான் சாப்பிட்ணுமா. சரி இருக்குது, இது வந்து தீந்து போகாமல் ரொம்ப நாள் ஆச்சு. சரி அதை தீர்த்துடலாம் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்துலேயும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் நல்லா இருந்ததுங்க. நான் பாருங்கள் ஒரு 2 ஸ்பூனுக்கு பட்ரு சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படி கலந்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கீயாக மாறிடும். அப்புறம் பட்டரோட டேஸ்ட் போயிடும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சைடு சப்பாத்தி போட்டுட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாங்க. அதனால் லேயர் சப்பாத்தினா ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்றாங்க. சரி லேயரே போட்டுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி லேயர் சப்பாத்தி போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். எப்படின்னா நம்ம கல் வந்து சூடு நல்லா ஏறி இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு சைடு லைட்டாக குக்காகி இந்த சவந்து வருது பார்த்தீங்களா, அப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா தான் இப்படி புஷ்ஷுன்னு வந்து நம்ம சப்பாத்தி நல்லா லேயர் சப்பாத்தி அப்படி புஷ்ஷுன்னு வரும்போதே உங்களுக்கு தெரியும் இது சூப்பராக இருக்குது அப்படின்றதுக்கு. ரேஷ்மாக்கெல்லாம் பார்க்கும்போதே அம்மா சூப்பர்மாண்ணா. இப்போ எண்ணெய் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கீ கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு பாருங்கள். அப்படியே தனித்தனியாக லேயராக வரும். இந்த மாதிரி நல்லா சவந்து வருது பாருங்கள். எதனாலனா நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா மாவு. அப்படி சேர்த்துட்டு செய்யும்போது நல்லா வரும் இந்த மாதிரி சவந்து. வெறுமனே சப்பாத்தி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து போட்டுட்டு இவங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாங்க, நிறைய லேயர் சப்பாத்தினா அதில் நிறைய லேயராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. டேரன் கூட பாருங்கள் ஆசையாக வந்து சொல்லிட்டான். பாருங்கள் இப்படி லேயர் சப்பாத்தி போட்டுட்டு நம்ம பட்டர் மஷ்ரூம் கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். அப்படியே பட்டர் ஃப்ளேவரோட 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க நம்ம லேயர் சப்பாத்தியோட நம்மளுடைய
பட்டர் மஷ்ரூம் சூப்பரா செஞ்சிருக்கேன் குடமிளகா வச்சுட்டு. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னங்க சாப்பிட்டா டேஸ்ட், அதை விட நம்ம வீட்டுல ரொம்ப சூப்பரா ரொம்ப எளிமையான முறையில செய்யறது. எல்லாம் நிறைய வாங்க வேண்டியதால நான் போட்டிருக்கேன். அது இல்லைன்னா நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நார்மலா இப்படி செஞ்சு பாருங்க. அட்டகாசமா இருக்கும் இந்த டேஸ்ட். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் அடுத்து மத்தியானம் சமைக்க வந்துட்டேங்க. மத்தியானம் என்னென்னா முட்டை குருமா தான் ரெடி பண்ணேன். வெறும் தக்காளி குருமா தான் வைக்கலான்ட்டு இருந்தேன். இவங்களுக்கெல்லாம் ரசமும் வைக்கக்கூடாதான், வேறு என்ன தான் செய்கிறதுனே தெரியல. சரி முட்டை இருந்துச்சு, சரி முட்டை குருமா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. தக்காளி குருமா வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் முட்டையை வேக வச்சுட்டு குருமா ரெடி பண்ணியிருக்கேங்க. இவங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா. ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும்தான் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணி கொடுத்தீங்க, எப்போ எங்களுக்கு செஞ்சு தருவீங்க நாங்கள். அதனால் அவங்களுக்காக வெண்டைக்காய் பொரியலும் எங்கள் 2 பேருக்கும் புடலங்காய் பொரியலும் தான் நான் ரெடி பண்ணுறேங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிக்காது. 2 பேருக்கும் கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறது பிடிக்காது. அது ஏனே தெரில, எனக்கும் பிடிக்காது. எங்கள் பாவாக்கும் வெண்டைக்காய் பொரியல் அப்படி ஒன்றும் இஷ்டமாக சாப்பிட மாட்டோம். அதனால் அவங்க 2 பேருக்கு மட்டும் வெண்டைக்காய் பொரியல், எங்கள் 2 பேருக்கும் புடலங்காய் பொரியல் தான் ரெடி பண்ணுறேன். இப்படி தான் மத்தியானம் அவங்களுக்கு பிடிச்சதும் நான் தனியாக சமைச்சு கொடுத்தேன். எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டோம். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போலாம் திராட்சை பழம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் திராட்சை வாங்கினீங்கன்னா அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழித்து நல்லா கழுவிட்டு, ஏன்னா அதில் உங்களுக்கு மருந்து அடிச்சிருப்பாங்க, நல்லா கழுவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு சளி பிடிக்காது, அந்த மருந்துனால எந்த ஒரு எஃபெக்டும் வராது. ரொம்ப நல்லா இனிப்பாக இருக்குங்க. நாங்கள் டெய்லியுமே திராட்சை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டு சைடு பக்கத்தில் திராட்சை கிடச்சிச்சின்னா வாங்கி கண்டிப்பாக இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டு கொடுங்க. அப்போ சளிலாம் பிடிக்காதுங்க. நாங்கள் அப்படி தான் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு திராட்சை தான் சாப்பிட்றோம் டெய்லியுமே. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.